வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்று நாம் பார்க்கவிருப்பது ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றி தான். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் நவீன இந்தியாவை உருவாக்கியவர் என்றும் அழைக்கப்பட்டார். அவர் முதல் இந்திய சமூக சமய சீர்திருத்த இயக்கமான பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ஆவார். நாட்டில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஒரு பெரும் கல்வியாளராகவும் சுயதீன சிந்தனையாளராகவும் இருந்தார். அவர் ஆங்கிலம், அறிவியல், மேற்கத்திய மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற அனைத்து துறைகளிலும் தேர்ந்து விளங்கினார். இதனாலேயே ராஜா என்ற பட்டத்தை அவருக்கு முகலாய பேரரசர் வழங்கினார். நாட்டில் பெண்ணுரிமைக்காக போராடி சதியை ஒழித்தவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி மாவட்டத்தில் இருக்கும் ராதாநகர் என்ற கிராமத்தில் மே 22, 1772 ஆண்டு பிறந்தார். அவரது தந்தை ராம்காந்தோ ராய் ஒரு வைஷ்ணவர் மற்றும் அவரது தாய் தாரிணி சைவம் மதம் பின்னணியில் இருந்து வந்தவர். உயர் படிப்புகளுக்காக பாட்னா அனுப்பப்பட்ட அவர் 15 வயதிலேயே பங்களா, பாரசீகம், அரபு மற்றும் சமஸ்கிருத மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். அவரது தந்தை ஒரு ஆச்சாரமான இந்து மத பிராமணராக இருந்தாலும் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சிலை வழிபாடு மற்றும் ஆச்சாரமான இந்து மத சடங்குகளுக்கு எதிராகவே செயல்பட்டார். அனைத்து வகையான சமூக மதவெறி, பழமை பேன்வாதம் மற்றும் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து உறுதியாக நின்றார். இதுவே அவருக்கும் அவரது தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுத்தது. இந்த தொடர் வேறுபாடுகளின் காரணமாக அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் இமயமலையில் வழியறியாமல் அலைந்து திரிந்து திபெத் சென்றார். விசாலமான பயணம் மேற்கொண்ட பின்னர் அவர் வீடு திரும்பினார். வீடு திரும்பிய அவருக்கு அவரது பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் இது அவரை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு வாரணாசி சென்ற அவர் வேதங்கள், உபநிடத்தங்கள் மற்றும் இந்து மத தத்துவங்களை மிக ஆழமாக பயின்றார். 1803 அவரது தந்தை இறந்துவிடவே அவர் மூர்ஷிதாபாத்திற்கு திரும்பினார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள ஒரு வட்டிக்கடையில் பணியாற்றினார். 1809 முதல் 1814 வரை அவர் கிழக்கு இந்திய நிறுவனத்தின் வருவாய்த்துறையில் பணியாற்றினார். சமூகத்தில் நடக்கும் முறைகேடுகளை கண்டு வெகுண்டெழுந்த அவர் 1815 ஆண்டு ஆத்மிய சபாவை தோற்றுவித்தார். இதுவே 1828 முதல் பிரம்ம சமாஜமாக வளர்ந்தது. ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் சபையாக இது விளங்கியது. பின்னர் பெண்கள் உரிமைக்காகவும் விதவைகள் மறுமண உரிமைக்காகவும் பெண்களுக்கான சொத்து உரிமைக்காகவும் பல பிரச்சாரங்களில் ஈடுபட்டார். அவர் அக்காலத்தில் பெண்களுக்கு கட்டாய பழக்கமாக இருந்த உடன்கட்டை ஏறுதல் மற்றும் பலதர மனம் புரிதல் போன்ற நடைமுறைகளை தீவிரமாக எதிர்த்தார். இவரது சீரிய முயற்சியால் 1829 ஆண்டு ஆங்கிலேய ஆளுநர் வில்லியம் பென்டிக் பிரபு சதி தடை சட்டத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கான கட்டாய கல்வி முறைக்கு பெரிதும் ஆதரவு காட்டிய அவர் பாரம்பரிய இந்திய கல்வி முறையை விட ஆங்கில மொழி கல்வி மேன்மையானது என்றும் நம்பினார். அது மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் கற்றுத்தரும் பள்ளிகளில் அரசாங்க நிதிகளை பயன்படுத்தக்கூடாது என்று மிக கடுமையாக எதிர்த்தார். பிரம்ம சமாஜ் மூலம் அவர் போலித்தனமான மத பாசாங்குகளை அமல்படுத்தவும் இந்து மத சமூகத்தின் மீது கிறித்துவம் அதிகரித்து வரும் செல்வாக்கை சரிபார்க்கவும் எண்ணினார். மேலும் இந்த அமைப்பின் மூலம் பலதர மனம், சாதி அமைப்பு, குழந்தை திருமணம், சிசுக்கொலை, தீண்டாமை, பெண்கள் தனிமைப்பட்டிருப்பது, பர்தா முறை போன்ற சமூக முறைகேடுகளுக்கு எதிராக குரல் எழுப்பினார். கடவுளை தந்தையாகவும் மனித குலத்தில் சகோதரத்துவத்தை மேலோங்க செய்வதே பிரம்ம சமாஜின் தலையாய கொள்கையாகும். மேலும் இவர் மனிதர்களிடையே அன்பு செலுத்த வேண்டும் மற்றும் சிலை வழிபாட்டை நிறுத்தி கோயில்களில் பிரசாதம் வழங்குவதையும் விலங்குகளை பலி கொடுப்பது போன்ற பிற சடங்குகளை நிறுத்த வேண்டும் என்றும் போதித்தார். இந்த பிரம்ம சமாஜம் மனிதர்களிடையே தர்மம், நீதி, கடவுள் பக்தி, கருணை, நல்லொழுக்கம் மற்றும் அனைத்து மதத்தவர்களிடையே உள்ள பாச உணர்வை தூண்டி அவர்களின் பந்தத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு தூண்டுகோலாக இருந்தது. 1831 முகலாய அரசருக்கான ஊக்கத்தொகையை ஆங்கில அரசு ஏற்றித்தர இங்கிலாந்துக்கு பயணம் போன அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை நேரில் பார்த்தார். சட்டம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த நூல்களை அங்கே இருந்து இயற்றினார். பின்னர் அவர் மூளைக்காய்ச்சல் காரணமாக பிரிஸ்டல் அருகிலுள்ள ஸ்டேபிள்டன் என்ற இடத்தில் செப்டம்பர் 27, 1833 அன்று காலமானார். ஜெர்மானிய அறிஞர் திரு மேக்ஸ் முல்லர் ராஜாராம் மோகன் ராய் பற்றி 1873 ஆண்டு ஆங்கிலேயர்களிடம் உரையாற்றினார். இதன் மூலம் அவர் புகழ் உலக நாடுகள் பலவற்றிலும் பரவியது. இவரை பெருமைப்படுத்தும் விதமாக 1983 ஆண்டு இவரை பற்றிய பிரத்யேக கண்காட்சி ஒன்று பிரீஸ்டோலில் உள்ள அருங்காட்சியகத்தில் நடத்தப்பட்டது. இவரது திருவுருவ சிலை
பிரீஸ்டோலில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.